தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தோல்வி பயம் காரணமாக தேர்தலில் போட்டியிட மறுத்தார் பிரபல பாஜக பெண் தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி சார்பில் விளவங்கோடு தொகுதியில் 3 முறை சட்டசபை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவர் விஜயதாரணி. காங்கிரஸ் கட்சி தனக்கு அங்கீகாரம் கொடுக்காத காரணத்தினால் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியிலும் அவருக்கு அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லை. தற்பொழுது வருகிற சட்டசபை தேர்தலில் விளவங்கோடு தொகுதியில் அவர் போட்டியிட பாஜக ஏற்பாடு செய்துள்ளது. ஆனால் விளவங்கோடு தொகுதியில் போட்டியிட விஜயதாரணி தயங்குகிறார். ஏனென்றால் களம் விஜயதாரணிக்கு சாதகமாக இல்லை. அதாவது அதிமுக பாஜக கூட்டணிக்கு சாதகமாக விளவங்கோடு இல்லை. ஆகவே தற்பொழுது தோல்வி பயம் காரணமாக சட்டசபை தேர்தலில் போட்டியிட தயங்குகிறார். அதற்கு பதிலாக பாரதிய ஜனதா கட்சியில் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பதவி ஒன்றை எதிர்பார்க்கிறார், அல்லது வாரிய தலைவர் பதவி எதிர்பார்க்கிறார். சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டால் தோல்வியடைவோம் என்று பயப்படுகிறார். ஆகவே விஜயதாரணி தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வேண்டாம் என்றும், தேசிய அளவில் கட்சியில் ஒரு முக்கிய பதவி அல்லது வாரிய தலைவர் பதவி வழங்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழக பாஜக பெண் தலைவர் விஜயதாரணி தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து பின்வாங்குவது அந்த கட்சிக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த பாஜக தொண்டர்களுக்கும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.